கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 1 மெட்டலர்ஜியில் 6th கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், மேக்னெட்டிக் செப்பரேஷன். இது ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்கலாம். அப்போது இதனுடைய பிரின்சிபல் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, டயக்ராம், எக்ஸ்பிளனேஷன் இப்படி எழுதோம்னா நமக்கு 5 மார்க் கிடைக்கும். கீ பாயிண்ட்ஸு பார்த்துங்க. வுல்ஃப்ரமைட் இஸ் அ மேக்னெட்டிக், டின்ஸ்டோன் இஸ் அ நான் மேக்னெட்டிக். அப்போது நம்ம வுல்ஃப்ரமைட்டையும் டின்ஸ்டோனையும் பிரிக்கிறோம் அப்படின்னா ஒன்று காந்தத்தன்மையுடையது, இன்னொன்று காந்தத்தன்மை இல்லாது. அப்போது அதுதான் பிரின்சிபல். அப்போ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் மேலே பிரின்சிபல் கொடுத்துருக்கு பாரு. மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் அட்ராக்ட் பை மேக்னெட், நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் நாட் அட்ராக்ட் பை மேக்னெட். அப்போது ஸோ மேக்னெட்டிக் impurities is separated from non-magnetic ores or vice versa. அடுத்தது டயக்ராம் வரைய போகிறோம். டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். அப்போ எக்ஸ்பிளனேஷனாக அந்த நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை அந்த பெல்ட் மீது விழுமாறு செய்ய போகிறோம். அப்படி பெல்ட் மேலே போயிட்டு இருக்கும்போது ஒன்று வந்து அந்த ஸ்ட்ராங் மேக்னெட் இருக்க போது அந்த காந்தத்தால் கவரப்பட்டு அது தனி குயிலாகவும், காந்தத்தன்மை இல்லாதது தனி குயிலாகவும் விழும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த டயக்ராம் விட இன்னொரு டயக்ராமில் இதில் கிளியராக இருக்கும். கொஞ்சம் நம்ம புக்கில் இன்னும் கிளியராக இருக்கும். இதை ரெண்டுத்தையும் பார்த்துங்க.